ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹோப் நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஆயுத பூஜை மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் ஆரஞ்சு ப்ளஸ் ஏந்திரம் பழம் வந்து எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி புளியோதரை பண்ணலாம் அப்படின்னு நான் எடுத்து வச்சுருந்தது எல்லாமே மினிமமான ஒரு சூடில் வந்து வதக்கி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இது பண்ணுறதுக்கு நான் புளியுமே ஊற வச்சிட்டேன். அப்புறம் வந்து நான் அந்த புளியோதரைக்கு துவையல் பண்ணலாம் அப்படின்னு பச்சை பாசி பயிறு எடுத்துக்கிட்டேன். உளுந்து, பச்சை பாசி பயிறு, அப்புறம் பாசி பருப்பு. ஸோ இந்த மூணுமே நல்லா வதக்கி பொன்னிறமானதுக்கப்புறமா இது கூடவே கருவேப்பிலை, மல்லி, அப்புறம் 4 பூண்டு இது எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி வந்து நல்லா தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அப்புறம் புளியோதரைக்காக வதக்கணும்ல, அதையுமே வந்து பவுட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் துணி மெஷினில் போட்டிருந்தேன், அதுவுமே முடிஞ்சிருச்சு. ஸோ காய போட்டுட்ருந்தேன். துவையலுமே அரைச்சி எடுத்தாச்சு. புளியோதரைக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்காக அதே பேனில் கடலெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, உளுந்து, பூண்டு, பட்டை வத்தல், அது கூட கடலைப்பருப்பும் போடணும். அன்றைக்கி என்கிட்ட கடலைப்பருப்பு இல்லாதனால நான் போடலை. அது கூடவே 1/4 மணி நேரம் ஊற வச்சுருந்த புளி தண்ணியை ஊற்றியாச்சு. அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். அப்புறம் நம்ம இந்த புளியோதரைக்காக அரைச்சி வச்சுருந்தோம்ல பவுட்ரு, அதையுமே 2 ஸ்பூன் நான் போட்டுக்கிட்டேன். அது கூட கொஞ்சமாக வெல்லம் போட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ரைஸில் நல்லா மிக்ஸ் பண்ணி கூடவே அந்த துவையல் வச்சு சாப்பிட்டேன். செம்மையாக இருந்தது டேஸ்ட்டு. நான் இன்றைக்கி புளியோதரை தொக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக செஞ்சுட்டேன். அதனால் ரிமைனிங் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நெக்ஸ்ட் யூஸ் பண்ணலான்னு வச்சாச்சு. அப்புறம் ஈவினிங் லேப்டாப்லாம் வச்சு பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டின்னருக்கு வந்து சிம்பிளாக நூடுல்ஸ் மட்டும் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் நூடுல்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் மாடியில் போயிட்டு சில் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவ்வளோதான். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.